இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். Do subscribe to our Glitz. உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். செல்வராகவன் சார் எங்களுக்கு போதிச்ச விஷயம்னே அதை சொல்லலாம். இது நான் நிறைய இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்கேன், என் பேஷன்ஸ் கிட்டயும் சொல்றேன். நான் பெண்ணுக்கு பெண் தான் முதல் எதிரின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புவேன். கீதாஞ்சலிக்கு எந்த விஷயத்தையுமே சீரியஸா எடுக்க தெரியாது அவங்களுக்கு. அது ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். அது கேர்லெஸ்னஸ்ன்றது கிடையாது அர்த்தம். செல்வராகவன் மாதிரி ஒரு பர்சனாலிட்டிக்கு வைஃபா இருந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்க பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ், படம் ரிலீஸ் ஆகும்போது, ஷூட்டிங் போகும்போது குழந்தைகளை பாத்துக்கிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு கீதாஞ்சலிக்கு. அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் சொன்னா கூட அவங்களுக்கு அத ப்ராப்ளம்ஸா கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு சுட்டி குழந்தைன்னு சொல்லலாம். சுட்டி குழந்தைக்கு இப்ப இன்னொரு குழந்தையோட குழந்தையா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசுல ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு person. அந்த மாதிரி இருக்க முடியாது. இதுக்கு மேல இத்தனை பேர் சும்மா இறந்துருவாங்க. எனக்கு அதுக்கான வீட்டுல ஒருத்தர் இறந்தாதான் நம்ம கோவிட்ன்ற ஒரு விஷயத்த நம்புவோம்னா, அதை விட முட்டாள்தனமும் கிடையாது, அதை விட ஒரு கொடூரமான திங்கிங்கும் கிடையாது. பாலச்சந்திர சார் மாதிரி எல்லாம் சீரியல் இருந்த டைம்ல சீரியல் இண்டஸ்ட்ரி சோ ஹெல்தி. எல்லா குழந்தையோட உட்கார்ந்து அந்த சீரியல் பாக்குற அளவுக்கு இருந்தது. சோ அதனால இப்ப எல்லாமே ஓபன் பண்ணிட்டதுனால நான் இப்ப மறுபடியும் நம்மளுக்கு கேசஸ் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. பர்டிகுலர்லி தமிழ்நாட்டுல கடந்த பாஸ்ட் 1 வீக் பெண் மறுபடியும் ஒரு ஏறுமுகம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ்ல மறுபடியும் அட்மிஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஹலோ, வணக்கம் டு அவர் கிளிட்ஸ் வியூவர்ஸ். இன்னையோட விமன் அப் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. விமன்ஸ் டே ஸ்பெஷல். அதை தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு கெஸ்ட்டு தான் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் இவங்களை பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். கோவிட் டைம்ஸில் இவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்லேருந்து நான் நிறைய விஷயங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நம்மள நிறைய பேர் இப்போ ஓரளவுக்கு சேஃபாக இருக்குன்னா இவங்கள மாதிரி பல பேர் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கோவிட் டைம்ஸில் அப்படின்னு சொல்லணும். ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி விமன்ஸ் டே. நல்லா இருக்கேன்டா, ஆல் குட். அண்ட் நிறைய லைவ் வீடியோஸ் பார்த்துருக்கோம் உங்களது. ஸோ எப்படி ஆரம்பிச்சது அந்த லைவ் அப்படின்ற கான்செப்ட் அவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும்? அது கோவிட்ல ஒரு சின்ன கேப் ஒண்ணு கிடைச்சது இல்லையா, அந்த கம்ப்ளீட் லாக்டவுன்ல. அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாக்கெல்லாம் டைம் இல்ல, அதோட ரீச் புரியல. என்ன மாதிரி நிறைய டாக்டர்ஸ்க்கு எப்பயாவது ஒரு போட்டோ எடுத்து சும்மா போடுற ஒரு மீடியாவா இருந்தது. பட் இந்த டைம்ல அதை அப்ப நோண்டி கத்துக்கும் போது அதோட ரீச் எவ்வளவு பெருசு, எவ்வளவு விஷயங்கள் மக்கள் புரிஞ்சுக்காம இருக்காங்க, இக்னரன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதுலாம் தெரிஞ்சு ஏதாவது பண்ணணுமே அப்ப ஸ்டார்ட் பண்ணது. அது இப்ப கொஞ்சமா ஆக்சுவலி கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. ஐ எம் பிகமிங் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் என்ன சொல்றது, ஒரு வால்குள்ள இருந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு கொடுக்குற அட்வைஸை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட அந்த வேக்சினேஷன் வீடியோவை பார்த்துட்டு ஒரு 100 பிக்சர்ஸ் வந்திருக்கு, ஒரு 200 பிக்சர்ஸ். அந்த 200மே எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய ஒரு சக்சஸா நினைக்கிறேன். நான் நிஜமா ஒரு சின்ன விஷயமா தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் தென் அந்த மாதிரி ரீச் அவங்க எல்லாம் யாரு என்னன்னு கூட நமக்கு தெரியாதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லையா. ஸோ கோவிட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய சல்யூட் உங்களை மாதிரி இருக்க நிறைய ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்கு. தேங்க்யூ. என்னை விட இந்த சல்யூட் கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு, இனியும் பெரிஃபரீஸ்ல இருந்த எத்தனையோ பேர் ஸ்டார்டிங்ல மாஸ்க் கூட இல்லாமல் ஒர்க் பண்ண ரியல் கோவிட் வாரியர்ஸ், அவங்களுக்கெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சல்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. லாக்டவுன் எப்படி இருந்தது டாக்டர் உங்களுக்கு? ஏன்னா எங்களுக்கு வீட்லயே இருக்கிறதுனால ஓரளவுக்கு மென்டல் ட்ராமா இருந்தது, ஒர்க் அப்படிங்கிறது விஷயம், ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தாண்டி. பட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும், உங்களுக்கு வர பேஷண்ட்ஸும் ரொம்ப பாதுகாக்கணும், அவங்களையும் உங்களோட ஃபேமிலியும் அட் த சேம் டைம் பார்த்துக்கணும். ஸோ அந்த மென்டல் ட்ராமா எப்படி இருந்தது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க டாக்டர்? சரி, முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி பயம் எங்களுக்கும் இருந்தது. அது பத்தின ஒரு புரிதலே இல்ல. என்ன டைப் ஆஃப் டிசீஸ், அது எப்படி பரவும், நம்ம ஒரு மாஸ்க் போட்டா நம்மளுக்கு வருமா, இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சூட் போட்டுக்கணுமா, எதுவுமே தெரியாது. சோ அது எதை ஹேண்டில் பண்றோம், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு எனிமி மாதிரி தான் அது. சோ அந்த பயம்ன்றது ரொம்ப பெருசாதான் இருந்தது. அதை விட பெரிய பயம் என்னன்னா, வீட்டுக்கு ஏதாவது கொண்டு வந்துருவோமோ நம்ம குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்ம மூலமா நம்ம கொடுத்துடுவோம் அப்படிங்கிறது அதை விட பெரிய பயமா இருக்கு. ஸோ வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்க பசங்களை கொஞ்சம் அந்த இமோஷன் எப்படி இருந்தது? நான் கண்டினியூஸ் டியூட்டிஸ் பார்க்கல. ஐ எம் பிரைவேட் கன்சல்டன்ட்ன்றதுனால எவ்ரி டே அதர் நான் வீட்டுல தான் இருப்பேன். சோ எனக்கு கால்ஸ் வந்தா போற மாதிரி டியூட்டி தான். அதுல கோவிட் பேஷண்ட்ஸும் பார்த்துட்டோம். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா ஒரு 6 monthsக்கு முன்னாடிதான் எங்களுக்கு ஓகே, இவ்வளவு மாஸ்க் போட்டுக்கிட்டா போதும், நம்மளுக்கு வராது, கை இவ்வளவு வாஷ் பண்ணா போதும், குழந்தைங்க கிட்ட பயம் இல்லாம வரலாம்
அப்படின்ற மாதிரி ஒரு சகஜ நிலைமைக்கு வர முடிஞ்சதுங்கிறது டெஃபினெட்லி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயம் பயம் பயம்தான். பயம்னு சொல்லும்போது எனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடியாவது வந்து பயம் அப்படிங்கிறத தாண்டி எல்லாரும் வந்து ஃபேஸ் மாஸ்க்கு, சானிடைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணலன்னா வந்து ஆஃபீஸில் ஃபைன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. பட் இப்போ வந்து பார்க்குற இடம் எல்லாமே மாஸ்க் அப்படின்ற ஒரு கான்செப்டே மறந்துட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா கிராசரி ஷாப்பாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் பார்க்குற 99% யாருமே மாஸ்க் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அஸ் எ டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், கோவிட் தமிழ்நாட்டில் ரைட் நவ் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வந்து நம்மளுக்கு நடுவுல நல்லா குறைஞ்சுது. ஆக்சுவலி நல்லா அழகா குறைஞ்சு வந்தது. மார்டாலிட்டி, அதாவது பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கவர்மெண்டோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸும் சரி, மக்கள் வந்து நிறைய வெளியில போல அப்படிங்கிறதுனாலயும் ஆக்சுவலி ரொம்ப கம்மியா தான் இருந்தது. இப்ப வந்து மாஸ்க் போடுறத கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க. எல்லாமே நடக்குது. கல்யாணங்கள் நடக்குது. அதுலயும் வந்து எந்த ப்ரோட்டோகால்ஸும் யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. அது வந்து மாஸ்க் போட்டுக்கிறதுன்றது வந்து அது மாஸ்க்னு சொல்லக்கூடாது. அது வந்து இங்க தாடி மாதிரி போட்டுக்கிறது, இங்க போட்டுக்கிறது. எனக்கு வந்து போடாதவங்களை பார்த்தா கூட கோவம் வராது. ஆக்சுவலி அந்த போட்டிருக்கோம் பேர் வரைக்கும் காதுக்கு மட்டும் போட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு இன்னும் ஆக்சுவலி ரொம்ப வருத்தமாவும் இருக்கும், கோவமாவும் இருக்கும். சோ அதனால இப்ப எல்லாமே ஓபன் பண்ணிட்டதுனால இப்ப மறுபடியும் நம்மளுக்கு கேசஸ் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. பர்டிகுலர்லி தமிழ்நாட்டுல கடந்த பாஸ்ட் 1 வீக் வந்து மறுபடியும் ஒரு ஏறுமுகம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ்ல மறுபடியும் அட்மிஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. பட் இப்போ கரெக்டான டைம்ல வந்து நம்மளுக்கு வேக்சின்ஸ் கிடைச்சிருக்கிறதுனால நம்ம இது அப்படியே போயிடுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் வச்சிருக்கோம். பார்க்கலாம் அது வந்து எந்த அளவுக்குன்றது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கேசஸ் ஸ்டார்டட் டு இன்க்ரீஸ். அதுக்கு நம்ம எல்லாமும் காரணம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப ப்ரிகாஷியஸா இருக்கிறவங்கள, அது இன்க்ளூடிங் மீ. நான் வந்து என்னோட நிறைய சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து எக்கச்சக்கமா கெட்ட பேர் வாங்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா அதுதான். அதாவது மாஸ்க் போட்டுக்கோங்க, இதனால வர எஃபெக்ட் வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்மளோட பிலவட்ஸ் யாராவது வந்து அட்மிட் ஆனா நம்மளால உள்ள கூட போய் பார்க்க முடியாது அவங்கள. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து கிண்டல் பண்றாங்க. நம்ம அந்த மாதிரி ரொம்ப சொல்றது ப்ரிகாஷியஸா இருக்கிறவங்க. நம்ம கவர்மெண்ட் நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கையும் முடக்கி வச்சு அவங்களுக்கு கிடைக்க போகுது. இல்ல அந்த மாதிரி வந்து அவங்க மட்டும் வெளியில சுத்திட்டு இருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. இதுக்கு மேல இத்தனை பேர் சும்மா இறந்துருவாங்களா? எனக்கு அதுக்கான இது வீட்டுல ஒருத்தர் இறந்தாதான் நம்ம கோவிட்ன்ற ஒரு விஷயத்த நம்புவோம்னா, அதை விட முட்டாள்தனமும் கிடையாது, அதை விட ஒரு கொடூரமான திங்கிங்கும் கிடையாது, அதை விட ignorance-ம் கிடையாது. சோ இதுக்கு வந்து லெசன் வந்து உயிர் கிடையாது. என்ன பண்ணிட சொல்ல போறாங்க? உங்களை மாஸ்க் தானே போட்டு சொல்ல போறாங்க. மாஸ்க் போட்டுக்கிறதுனால நீங்க ஏதாவது இழக்க போறீங்களா? கிடையாது. அப்படின்றப்ப அப்படி சொல்றவங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டு தான் போகணுமே தவிர்த்து வேற என்ன பண்ண முடியும்? திருத்த முடியாது. அண்ட் உங்க ஃபேமிலி சப்போர்ட் பத்தி சொல்லுங்க டாக்டர். எங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து ஒரு பக்கம் இல்ல, ஒரு பக்கம் இருந்தது. அதாவது போத் நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே கோவிட் பேஷண்ட்ஸும் பார்த்துட்டு இருந்ததுனால, சோ நாங்க 2 பேருமே எங்க பேரண்ட்ஸையும் பார்க்கல, அவங்களோட அம்மாவையும் பார்க்கல. We were completely எங்களை ஐசோலேட் பண்ணிக்கிட்டோம் நாங்க. சோ என் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அவங்கள வந்து சம்டைம்ஸ் தனியா வீட்டுல விட்டுட்டு வெளியில கூட்டிட்டு போற சிச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணிட்டோம் நாங்க. லாக்டவுன் ரிலீஸ் பண்ணப்பதான் நாங்க மீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க என்னோட சிப்லிங்ஸ் தான் என்னோட மேஜர் சப்போர்ட். அது சப்போர்ட் இல்லைன்னா நிஜமாவே அந்த டைம்ல I went to serious depression. எனக்கு பேரண்ட்ஸ் பார்க்க முடியல, குழந்தைங்க கிட்ட போக முடியல அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப பெரிய டிப்ரெஷன்ல இருந்தேன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெலிவரி செக்அப்ஸ்க்கு வருவோம். ஒரு பக்கம் ப்ரெக்னன்சி ரேட் ஏறிட்டு தான் இருந்தது. அண்ட் வெளியில வந்து பாஸ் காமிச்சிட்டு நம்ம வெளியில வரணும், இந்த மாதிரியான ஒரு பேரியர்லாம் இருந்தது. ஸோ ஆஸ் அ ஸ்பெஷலிஸ்ட், இந்த கைனகாலஜிஸ்ட் நீங்க வந்து சொல்லுங்க, எப்படி வந்து அதை நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல நீங்க கன்சல்ட் பண்ணியிருப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். கோவிட் டைம்ஸ்ல இனிஷியல் அந்த ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன்ல வந்து பேஷண்ட்ஸ் சரியான டைமுக்கு எங்க கிட்ட வர முடியல. நான் பேசுறது வந்து டேர்ம் பேஷண்ட்ஸ், அதாவது அந்த டெலிவரி ஆக போற பேஷண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து வரணும்னாலே ஒரு பாஸ் கான்செப்ட், ஒரு இதுக்கு ஒரு ஒவ்வொரு சிக்னல் தாண்டும் போதும் கஷ்டப்பட்டுட்டு. இன்ஃபேக்ட் பேஷண்ட் வந்து எனக்காக ரெட்டில்ஸ்ல இருந்து வர பேஷண்ட், அவங்க ஜஸ்ட் வந்து உள்ள நுழைஞ்சோன்னு டெலிவரி ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வர்றதுக்கே அவங்களுக்கு 3-4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் நின்னு பதில் சொல்லி அந்த மாதிரி வர்றதுக்கு. இன்னொரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் கார்லயே டெலிவரி ஆச்சு அவங்களுக்கு. சோ இந்த மாதிரி அந்த லாக்டவுன்ல வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்றதே எமர்ஜென்சி ஆகட்டும் இல்ல டேர்ம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதுவே ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்தது. அண்ட் முக்கியமா வந்து இந்த புதுசா பிரெக்னென்ட் ஆகுறவங்க,
அவங்கள வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறது வந்து எங்களுக்கு இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இந்த வாட்ஸ்அப்ல வந்து எப்ப அவங்க மெசேஜ் பண்ணாலும் we reply to them. We made sure that we are there for them. எப்ப வேணா நீங்க எங்களுக்கு கேளுங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து சின்ன ஒரு அவங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. சோ அந்த மாதிரி நாங்க அப்ரோச்சபிளா அவைலபிளா இருக்கும்போது ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சது. பட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். அண்ட் அடுத்தது ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல எப்படின்னா உங்க மேல டேக் அண்ட் ஜென்ரலா வந்து ஒரு டேக் இருக்கும்ல, அது பிரேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களை பத்தியே வரேன். ஆஸ் அ விமன் எந்த ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அண்ட் இதையும் சொல்லணும், செலிபிரிட்டி ஃபேமிலி அப்படின்னு வரும்போது உனக்கு என்னப்பா அப்படின்ற ஒரு டேகை ஈஸியா கொடுத்துருவாங்க. ஆனா வாங்குற அடி நம்மளுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி எந்த விஷயத்த வந்து பிரேக் பண்ணிட்டு வெளியில வரதுக்கு கஷ்டப்பட்டீங்க? பாடி ஷேமிங் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம் எங்க வீட்ல எல்லாருமே. அதுல என்னோட பங்குல வந்து நானும் சேம், அது பாடி ஜெனடிக்ஸ் தான். ஐ வாஸ் வெரி தின். நான் வந்து முதல்ல ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னே முதல்ல யாரும் நம்பல. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் நம்பல, கைனகாலஜிஸ்ட் நம்பல. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் இதுலயும் இன்ஃபேக்ட் நான் நானே வந்து ஒருத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்காக ரொம்ப லவுடா பேசுவேன், ரொம்ப அடிச்சு பேசுவேன். அந்த மாதிரி என்ன நான் மாத்திக்கிறதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டேன். சோ பாடி ஷேமிங் வாஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப் டில் என்னோட 2வது பையன் பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. அதுக்கு தவிர்த்து வந்து ஒரு இண்டிவிஜுவலா நானா கஷ்டப்படணும் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு டாக்டருமே வந்து அவங்க வந்து ஒரு பிராக்டிஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு இதுவும் அவங்க ஸ்ட்ரகிள் தான். அதை தவிர்த்து வந்து அவங்க ஒரு தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உண்டாக்கிக்கிறது அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலி நான் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். செலிபிரிட்டி ஃபேமிலியா இருந்தாலும் கூட நீங்க கேக்குறீங்க. ஆனா செலிபிரிட்டி ஃபேமிலியா இருக்கும் போது நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வரணும்னு நினைச்சாலும் நானா அறியப்படணும் அப்படிங்கிறது என்னோட அடிமனசு ஆசை. உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் வந்துட போது, அவங்களோட ஃபேமிலி தானே, இவங்களோட சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எடுத்துட்டு வந்து அந்த கான்செப்டை கொண்டு வந்துருவாங்க. பட் உங்களோட growth அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க? ஏன்னா அதுவே வந்து எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே 4 பேருக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்தது. உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். செல்வராகவன் சார் எங்களுக்கு வந்து போதிச்ச விஷயம்னே அது சொல்லலாம். ஒரு விமன்றவங்க வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுறது அப்படின்றதோட வந்து முடிச்சிடக் கூடாது. உன்னோட ஒவ்வொரு நாளும் வந்து பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டே இருப்பார். ஏதாவது ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு. இத வந்து அப்படியே கேட்டு கேட்டு வளரும் போது வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது அது என்னோட கருத்தா பார்க்கப்படாமல் என்னோட ஃபேமிலியோட கருத்தா பார்க்கப்படுறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கு. பர்டிகுலர்லி இப்போ இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு விமன் வந்து இப்படி இருக்கக்கூடாது, இல்ல ஒரு மேல் வந்து இப்படி இருக்கணும்ன்றது கவுன்சிலிங் இஸ் அ பார்ட் ஆஃப் எவ்ரி கைனகாலஜி பிராக்டிஸ். சோ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை கோட்பாடுகள் நெறிமுறைகள் இப்படி இருக்கு. அதுக்கு வந்து என்னோட ஃபேமிலியை இழுத்து கமெண்ட் பண்றது, என்னுடைய ஃபேமிலியை வந்து பேசுறது, அது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். அது வந்து எந்த அளவுக்கு வந்து என்னுடைய இண்டிவிஜுவலான கேரக்டர் வந்து டிஃபைன் பண்ணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. சோ இப்ப எனக்கு இருக்கிற மேஜர் ஸ்ட்ரகிள் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா, நல்ல டாக்டரா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கைண்டான ஒரு பர்சனா இருக்கணும் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் விட மேஜர் ஸ்ட்ரகிள், நான் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்து வந்த ஒரு பர்சன்றதை விட நான் ஒரு நல்ல டாக்டர் கார்த்திகா அறியப்படணும்ன்றது வந்து என்னுடைய பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கு இப்போ. சரி, அடுத்தது வந்து விமன் வேர்ட்ஸ் பத்தி பேசுவோம். ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இப்ப பேசிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்னமோ அந்த ஃபேமிலி அஃபெக்ஷன், அந்த லைஃபோட அந்த ஸ்வீட்னஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சோ அப்படின்னு தோணுது. எனக்கு அதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு என்னன்னா, முன்னாடிக்கு இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆக்சுவலி. அதாவது ஒரு விமென்க்கு வந்து எல்லாம் மோஸ்ட்லி கூட நீங்க எக்ஸாம்பிள், நீங்களும் எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான் ஹரிணி. ஒருத்தருக்கும் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் லைஃப்ல அப்படிங்கிற ஒரு விஷன் வந்து இப்போ நிறைய விமெனுக்கு இருக்கு. இப்ப வந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க, வீட்டுல இருக்கிற ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்கன்றது ஓகே. ஆனா அந்த இடத்துல இருக்கிற ரோல் ஆஃப் அ மதர், ரோல் ஆஃப் அ ஹோம் மேக்கர் இஸ் நாட் ஈஸி. அதையும் சேலஞ்சிங்கா எடுத்துட்டு பண்ணணும், அதையும் கரெக்டா பண்ணணும் அப்படிங்கறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான் அது. சோ அப்படி இருக்கும்போது முன்னாடிக்கு இப்ப இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற விமென் அப்படின்னு பார்த்தா வந்து டெஃபினெட்லி வந்து அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் அகைன், இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், கரெக்ட் கிடையாது. சம்பாதிக்கிறதுன்றது அவங்களுடைய இதுன்ற மாதிரி சம்பாதிக்கிறது, ஏதாவது சாதிக்கிறது. இந்த நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கையை எவ்வளவு பயனுள்ளதா ஆக்குறோம், எவ்வளவு பர்பஸ்ஃபுல்லா ஆக்குறோம். மறுபடியும் நம்ம பறக்க போறோமான்னு நம்மளுக்கு தெரியாது, ஏற்கனவே பிறந்தோமான்னு நம்மளுக்கு தெரியாது. சோ
இருக்கிற இந்த லைஃப்ல என்ன நம்ம பண்றோம்ன்றது வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, அது ஜெண்டர் வித்தியாசங்கள் பார்க்காம சாதிக்கணும்ன்றதுக்கு அது அவங்களோட கண் பார்வையில இருக்கு. என் குழந்தைங்க நல்லபடியா வளர்ந்து நாளைக்கு வந்து நல்ல ஹியூமன் பீயிங்கா இருந்தாலே என்னோடது பெரிய சாதனைன்னு நினைப்பேன் நான். சோ எல்லாமே சாதனைக்கு அவங்களோட கண் பார்வையை பொறுத்தது. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அவங்களுடைய விஷயம் கட்டாயம் இருக்கணும். அதுல வந்து ஜெண்டர் பயஸ் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விமனும் வந்து அதை பத்தி நிறைய யோசிக்கணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளை பத்தி நம்ம யோசிச்சாதான் மத்தவங்களும் நம்மளை பத்தி யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பர்சனல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விமன் டாமினேட்டிங் விமன், நம்ம வந்து எவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருப்போம். பட் ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், எங்கேயோ வேணா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டவுட்டு உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிறதுலேருந்து குறை சொல்கிறது வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் விமனோட ஒரு விஷயங்கள் தான். நம்மளை சுற்றி இருக்க விமன் தான் அதை ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்கு டாக்டர்? அது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அது கட்டாயம். இது வந்து நான் நிறைய இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்கேன், என் பேஷண்ட்ஸ் கிட்டையும் சொல்வேன். நான் பெண்ணுக்கு பெண் தான் முதல் எதிரின்றதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புவேன். ஏன்னா ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட, அதுவும் நீங்க இந்த கொஸ்டின் கேக்குறீங்க, எங்களோட பேஷண்ட்ஸ் ஃபுல்லா விமன் மட்டும் தான். அப்படி இருக்கும்போது ஒரு பிரெக்னன்ட் விமனுக்கு பிரஷர் கொடுக்கறது வந்து அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஆண்கிறத விட பெண்கள் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய வெயிட் கெயினா இருக்கட்டும், நான் ஃபேஸ் பண்ற ஃபீல் தான் சொல்றேன் நான். அவங்களோட வெயிட் கெயினா இருக்கட்டும், பிரெக்னன்சி அப்போ இல்ல அவங்க குழந்தை பிறக்கிற கலரா இருக்கட்டும், குழந்தையோட வெயிட் கெயினா இருக்கட்டும், பால் கொடுக்கறதாகட்டும், எல்லாத்துலயுமே பெண்ணை குறை கூறும் ஆட்டிடியூட் இனியும் எக்கச்சக்கமா இருக்கு. அதை குறை கூறுறது முதல்ல பெண் தான். முதல்ல வந்து நம்ம வந்து நம்மளும் ஒரு பெண் அப்படின்னு யோசிக்கிறத விட, திருப்பியும் நான் சொல்றேன், அவங்க ஒரு ஹியூமன் பீயிங்னு யோசிக்கும் போதே இந்த வித்தியாசம் வந்து மறைஞ்சு போயிடும். பாலச்சந்தர் சார் மாதிரி எல்லாம் வந்து சீரியல் வந்து இருந்த டைம்ல சீரியல் இண்டஸ்ட்ரி சோ ஹெல்தி. எல்லா குழந்தைங்களோட உட்கார்ந்து அந்த சீரியல் பாக்குற அளவுக்கு இருந்தது. இப்போ நீங்க எடுத்துக்கோங்க, இதுக்கு இதை விட பெரிய எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது ஹரிணி. டிவி போட்டு 1/2 மணி நேரம் நீங்க பாருங்க, அந்த 1/2 மணி நேரத்துல எத்தனை பொண்ணுங்களை வில்லிங்களா காமிக்கிறாங்கன்ட்டு. ஒரு பொண்ணு, ஒரே ஒரு ஹீரோயின் மட்டும்தான் நல்லவங்க, அவ்வளவுதான். அவங்க வெகுண்டே எழறதுக்கு ஒரு 300-500 எபிசோடு வேணும் நம்மளுக்கு. அங்க இருக்கிற அந்த மாமனார நல்லவதான் காட்டும். இத பார்த்தே பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருதோன்னு தோணுது எனக்கு. என் ஃபேமிலிக்குள்ள இல்ல. ஐ எம் கிஃப்டட் அண்ட் பிளெஸ்ட் இன் தட் வே. நாங்க வளர்க்கப்பட்டதும் அந்த மாதிரி, நாங்க கல்யாணம் பண்ண இடமும் வந்து அந்த மாதிரி. நாங்க எல்லாரும் வந்து ஒருத்தர் அன்போட பாத்துக்கும் போது அத இன்னொரு விமனாவ வந்து அந்த மாதிரியான ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்ல. பட் இது கட்டாயம் மாறுறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். உங்க லைஃப்ல மோஸ்ட் இன்ஸ்பைரிங்கான விமன்னா நீங்க யார் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அம்மாவை தான் சொல்ல போறீங்க. பட் இருந்தாலும் அம்மாவை தாண்டி, அம்மாவை பத்தி சொல்லிட்டு அடுத்த செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட்டான இன்ஸ்பைரிங்கான பர்சனா நீங்க யாரை சொல்வீங்க? என்னோட லைஃப்ல வந்து இன்ஸ்பிரேஷன் எனக்கு எல்லாமே வந்து 2 பேர். அதுல ஒண்ணு வந்து என்னோட அம்மா. எங்க அம்மா வந்து நான் இதுவும் நிறைய சொல்லியிருக்கேன், படிக்காத ஒரு பர்சன். ரொம்ப குக்கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு தன்னோட பெண் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் பண்ணணும்ன்ற நினைப்பு அந்த அம்மாக்கு இல்ல. அந்த குழந்தைகளுடைய இதுக்கும் அந்த நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் இருந்தது எங்களை படிக்க வைக்கிறதுக்கு. ஆனா அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. என்னோட 2 பெண் குழந்தைகளும் படிக்கணும் அப்படின்றதுல எங்க அம்மா குறிக்கோளா இருந்தாங்க. எங்க அப்பா அதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். எங்க அம்மா வந்து எப்படி கஷ்டம் வந்தா எப்படி வந்து அழக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அழுது முடிச்சுட்டு வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. எழுந்து நின்னு வேலையை பாரு, சரியா போயிடும். இதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும். இன்னைக்கு காலையில கூட ஒரு விஷயம் பத்தி பேசும்போது சரியா போயிடும் இவ்வளவுதான். அவங்க சொல்ற மாதிரி சரியா போயிடும். அந்த மாதிரி வந்து ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே, பாசிட்டிவ் எனர்ஜியோட பண்டில் எங்க அம்மா. அயன் லேடி, அவங்க எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். 2வது என்னோட மதர் அப்படின்னு தான் சொல்லணும்னா டாக்டர் ஜமுனா. அவங்க சித்தா ஸ்பெஷலிஸ்ட். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பத்தி. நான் மெடிசன் படிக்கணும்னு நினைச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்கதான். இன்ஃபேக்ட் இப்ப நான் இந்த இன்ஸ்டாகிராம்ல பண்றது, இந்த மாதிரி மத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்றதுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னுடைய மதர் ஜமுனா. ஒருத்தங்களுக்கு வந்து இவ்வளவுதான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், உன் வாழ்க்கை முறையை வந்து நீ டிசிப்ளின்டா இப்படி இருந்தாதான் நான் கொடுப்பேன் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பர்சன். தன்னோட லைஃப்ல அதுல இருந்து 1 இன்ச்சு கூட அப்படி இப்படி வளைஞ்சு குடிக்காம அதை ஃபாலோ பண்ற ஒரு பர்சன். எந்த பிரச்சனை வந்தாலும் தனி மனுஷியா, அவங்க பார்க்காத பிரச்சனைகள் கிடையாது, தனி மனுஷியா நின்னு அப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே ஒரு 100 யானை பார்த்த மாதிரி ஒரு தைரியம் வந்துரும், என்ன இதுவா இருந்தாலும். இவங்க இவ்வளவு சாதிச்சிருக்காங்க, இதுல கொஞ்சமாவது சாதிக்க வேணான்ற ஒரு பொறுப்பும் எனக்கு ஒரு
பெரிய தன்னம்பிக்கை எல்லாமே வந்து எனக்கு என்னோட மதர்-இன்-லா. அவங்க எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டும் கூட. எப்பவும் நான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா என்ன அப்படி தேத்துவாங்க. இது நீ பண்ணு நல்லா வரும் நல்லா அப்படின்ட்டு. இவங்க 2 பேர் தான் என்னோட பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ நெக்ஸ்ட் நான் 2 பேரை பத்தி கேட்க போறேன். உங்களோட லைஃப்ல அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? அண்ட் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா தனுஷ் மேம். ஐஸ்வர்யாக்கு வந்து நான் கத்துக்கிட்டது வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ். நான் ரொம்ப மோசம் அதுல. அவங்க வந்து கரெக்டா எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, என்ன விதமான கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவ பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அது வந்து எனக்கு ஐஸ்வர்யா கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட இருந்து அதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இனியும் கத்துக்கிட்டே இருக்கேன். செகண்ட் கீதாஞ்சலி மேம். கீதாஞ்சலிக்கு வந்து எந்த விஷயத்தையுமே வந்து சீரியஸா எடுக்க தெரியாது அவங்களுக்கு. அது வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் அது. அது கேர்லெஸ்னஸ்ன்றது கிடையாது அதுக்கு அர்த்தம். எல்லாத்தையுமே அவங்கள வந்து ஒரு அடி தள்ளி வச்சுதான் பார்ப்பாங்க. எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தெரியும். செல்வராகவன் மாதிரி ஒரு பர்சனாலிட்டிக்கு வந்து ஒய்ஃபா இருந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்க பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ், படம் ரிலீஸ் ஆகும்போது, ஷூட்டிங் போகும்போது குழந்தைகளை பாத்துக்கிறதாகட்டும், இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு கீதாஞ்சலிக்கு. அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் சொன்னா கூட வந்து அவங்களுக்கு வந்து அத ப்ராப்ளம்ஸா கூட பார்க்க மாட்டாங்க. எதையும் வேணா சொல்லுங்க அக்கா பாத்துக்கலாம்க்கா அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரு அடி தள்ளி வச்சு அவ்வளவு கேஷுவலா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஷி சச் அ பண்டில் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அவங்க கிட்ட பேசினாலே இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லதானோ நிஜமாவே அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஷீல் மேக் யூ ஃபீல் வெரி லைட். ஒரு சுட்டி குழந்தைன்னு சொல்லலாம். சுட்டி குழந்தைக்கு இப்ப இன்னொரு குழந்தையோட குழந்தையா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசுல ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு பிரசிடென்ட். அந்த மாதிரி இருக்க முடியாது. நான் கூட சம்டைம்ஸ் கோவத்தை காமிச்சிடுவேன். நிறைய மிக்சட் ஆஃப் எமோஷன்ஸ் தானே ஒரு உமன்றது. அவங்க கோவப்பட்டு நான் நிஜமாவே எங்க ஃபேமிலியில யாருக்கும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எந்த வித சிச்சுவேஷனுமே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ற ஒரு பர்சனாலிட்டி கீதாஞ்சலி. ஸோ நெக்ஸ்ட் நான் கேட்க போற கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஒரு ரூல் கொண்டு வரணும் அப்படின்னா எந்த ரூல் கொண்டு வருவீங்க? ஆஸ் அ விமனா நான் ஆசைப்படுறது ரூல்னா விமனுக்கே தான் நம்ம ரூல் கொண்டு வரணும். அதுல வந்து நான் திருப்பியும் சொல்றேன் இல்லையா, நான் வந்து விமனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அதுக்குன்னு படிச்சிருக்கேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய அவங்களுடைய உளவியல் சம்பந்தமா அவங்க கிட்ட நிறைய பேசி இருக்கிறதுனால அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத கடந்த 20 வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன். ஒன் ஆன் ஒன் அவங்க நம்ம கிட்ட வந்து பேசும்போது. ஏன்னா ஒரு பெண்ணுன்றவன் வந்து ஒரு ரோல் கிடையாது. காலையில போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர மாதிரி கிடையாது. மல்டி டாஸ்கிங் கெப்பாசிட்டி விமனுக்கு ஏன் இருக்கு அப்படின்னா, நம்ம அவ்வளவு தூரம் டேலண்டட், நம்மளால அவ்வளவு விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுனாலதான். சோ செல்ஃப் பிட்டிங் மோடுக்கு என்னைக்குமே என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா பெண்களுக்கும் எப்போ ஒரு அழகான ஒரு பாடல் மாதிரிதான், அதாவது காலம் இது கண்ணுறங்கு மகளேன்ற மாதிரிதான். ஒரு பெண் பிறந்துட்டா பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சேலஞ்ச் தான், ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் தான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்துக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்று நம்ம பதிலடி கொடுக்கறோன்றது இருக்கு. உங்களுக்கு எழுந்து காலையில முகத்தை கண்ணாடியில பாக்குறது முதற்கொண்டு நான் பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், நான் ஃபிட்டா இருக்கணும், நான் எனக்கு முதல்ல வந்து கரெக்டா இருக்கணும்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். சோ வீட்டுல ஒரு சில விஷயங்கள் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்க இன்ட்ரெஸ்ட் என்னவோ, உங்க கெரியர் என்னவோ, உங்க ஹாபி என்னவோ அதை விட்டு கொடுத்துறாதீங்க. அத கண்டிப்பா அதுக்குன்னு நீங்க டைம் எடுத்து அதை நீங்க கட்டாயம் பண்ணணும். அதை பண்ணும் போதுதான் நம்மளுக்கே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும். நம்மளுக்கும் லைஃப்ல வந்து ஒரு ஸ்பைசியா இருக்கும். சோ அதையும் விட்டுடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எனக்கு கடைசி இந்த டிப் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். நான் இதை என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறேன். அண்ட் நிறைய விமனுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். மறுபடியும் உங்களுக்கு ஹாப்பி விமன்ஸ் டே. Thank you so much for giving me this opportunity. Wish you very, very happy Women's Day. எல்லா இது பார்த்துட்டு இருக்க அத்தனை wonderful womenக்கும் happy Women's Day. Thank you. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.